கடந்த 3 மாதங்களில் தமிழகத்தில் ஆணவ கொலையால் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ரொம்ப இந்த இன்சிடென்ட் 3 மாசத்துல 12 அப்படின்னு கணக்கு எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு மாதத்திற்கு 4 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இது போன ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த நவம்பர் மாதம் 2025 ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவையா என்பது குறித்து ஆராய்வதற்காக திமுக அரசு ஜஸ்டிஸ் KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை அவங்க நியமிச்சாங்க. அதுல 2 அதிகாரிகள், பழனிக்குமார் IAS அவர்களும் ராமநாதன் IPS அவர்களும், இவங்கெல்லாம் மெம்பர். அதனுடைய சேர்மன் லீட் பண்றது ஜஸ்டிஸ் KN பாஷா. அவர் ஃபார்மர் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ். அவங்க 3 மாதத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதுவரை அந்த பெண்டிங்ல இருக்கு, விசாரணை போயிட்டு தான் இருக்கு. எவிடன்ஸ் அமைப்பு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை ஏற்கனவே ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். இதுவரை இந்தியாவில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக 79 தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மட்டும் வந்திருக்கிறது. அந்த 79 தீர்ப்பினுடைய நகல்களை ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம். இது போக 54 தீர்ப்புகள் இந்தியா முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் வந்த தீர்ப்புகள், 54 தீர்ப்புகளையும் தனியாக கொடுத்திருக்கோம். தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் கிடைச்ச 7 தீர்ப்புகள், ஆணவ கொலைகளுக்கு எதிராக 7 தீர்ப்புகள், அந்த 7 தீர்ப்புகளையும் நாங்க கொடுத்திருக்கோம். அப்ப 3 விதங்கள்ல சேகரிச்சு கொடுத்திருக்கோம். உச்சநீதிமன்றங்களில் வந்த 79 தீர்ப்புகள், தமிழகத்தை சாராத வேறு மாநிலங்களில் நடைபெற்ற ஹைகோர்ட் தீர்ப்புகள் 54, நம்ம தமிழகத்தில் உள்ள 7 வழக்குகள். அந்த 7 கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1 சங்கர் கௌசல்யா வழக்கு, 2 கோகுல்ராஜ் வழக்கு, 3 கண்ணகி முருகேசன் வழக்கு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி கல்பனா வழக்கு, நாகப்பட்டினம் அபிராமி வழக்கு, திருவாரூர் அமிர்தவல்லி வழக்கு, இறுதியாக நம்ம மேட்டுப்பாளையம் வர்ஷினி பெரியா கனகராஜ் வழக்கு. இந்த 7 வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 7 வழக்குகளுமே அண்டர் SC ஆக்ட்ல கிடைச்சிருக்கு. ஆணவ கொலைகளுக்குன்னு அது கிடைக்கப்படல. சோ இதுதான் இன்றைக்கு கூடிய நிலை. ஏற்கனவே ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி 2011 ஒரு லா கமிஷன் ஒரு டிராப்ட கொண்டு வந்தாங்க. அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் டிராப்ட் பேரு. அது பார்லிமெண்ட்ல டேபிள் கூட பண்ணப்படல. அதுக்கப்புறம் முதல்ல ராஜஸ்தான்ல 2019 ஒரு பில் கொண்டு வந்தாங்க. கர்நாடக அரசு இந்த வருடம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி ஒரு டிராப்ட சட்டமன்றத்தில் தனி சட்டம் ஏற்றுவதற்கு கொடுத்துட்டாங்க. முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களிடமும் நான் 2022 ஒரு டிராப்ட் கையில கொடுத்துட்டு வந்தேன். அப்ப இதெல்லாம் சில முன்னெடுப்புகள் இங்க நடந்திருக்கு. இப்ப என்னன்னாக்க இவங்க தவேகா அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப குரல் கொடுத்தாங்க. தவேகா ஆட்சியினுடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கடந்த வருடம் செப்டம்பர் அக்டோபர் வாக்குல என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் அவங்க வழக்கறிஞர் அணியை அனுப்பி வைத்து ஆவணங்களை எல்லாமே வாங்கிட்டு போனார். அது எதுக்காக வாங்கிட்டு போனார் அப்படின்னாக்க, நாங்க தனிச்சட்டம் ஏற்ற சொல்லி தமிழ்நாட்டில் நாங்க உச்ச நீதிமன்றத்தோட டைரக்ஷன் வாங்குறோம், அதனால இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னார். நானும் ஆவணங்களை கொடுத்து ஒரு 5-6 பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அமைச்சர், இப்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் ஆதவர்ஜன் வாங்கிட்டு போய் ஃபைல் பண்ணிட்டார். ஃபைல் பண்ணி என்ன தொடர்பு கொண்டு சொன்னார், அண்ணன் நாங்க இது மாதிரி ஃபைல் பண்ணிட்டோம், கண்டிப்பாக தனிச்சட்டம் ஏற்றப்படும். இப்ப என்னன்னா, இப்ப ஆட்சி தாவேக்காக்கு போயிடுச்சு. இப்ப அவங்க ஏற்றலாம், அவங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஏற்ற முடியும். இதுக்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்கள் எனக்கு தெரிந்த தகவல் பிரகாரம் அங்க தாவேகா அமைச்சர்களுடையும் சில தகவல்கள் வந்தது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்த தகவல் என்னன்னா, ஜஸ்டிஸ் KN பாஷா கமிட்டி இன்னும் ஒரு 9 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. இந்த விசாரணை இதற்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க, அதுக்கு நாங்க இன்னும் உறுதியா முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே அக்டோபர்ல போடப்பட்டது, டிசம்பருக்குள்ள அது அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கணும். இன்னும் இன்னைக்கு அகைன் மறுபடியும் இன்னைக்கு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஜனவரியிலிருந்து கனெக்ட் பண்ணும்போது ஆகஸ்ட் மாசம் வரை இந்த அறிக்கை வந்துருச்சு. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மாசம் ஆயிடுச்சு. 10 மாசம் இது கமிட்டி ஃபார்ம் பண்ணி 10 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 9 மாசம் போது அது மிகப்பெரிய எண்ணிக்கையா போகுது.
இப்ப ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்கள் கடந்த வாரம் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் சேலத்தில் ஒரு விசிட் வரோம், அதனால வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஒரு ஆணவ கொலையால் பாதிக்கப்பட்ட ஒரு 5 குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்தாங்க. இந்த 5 பேரிடமும் இன்றைக்கு KN பாஷா கமிட்டி வந்து விசாரணை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வாக்குமூலத்தை இன்னைக்கு வாங்கினாங்க. இப்ப இந்த ஆணவ கொலைகள்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது முதல்ல நம்மளுக்கு புரிதல் தமிழ்நாட்டில் வெறும் இது SC/BCக்கான ஆணவ கொலைன்றாங்க. இன்னைக்கு நடந்த ஆணவ கொலையில வெறும் SC/BCக்கு மட்டும் இல்ல, BC சமுதாயம் சேர்ந்தவங்க, ஷெட்யூல்டு காஸ்ட் உள்ளவங்களை வந்து ஆணவ கொலை பண்றாங்க. சில நேரங்கள்ல இருந்து ஷெட்யூல்டு காஸ்ட் சேர்ந்தவங்க வந்துட்டு BC ஆணவ கொலை பண்ண சம்பவம் வந்திருக்கு. சில இடங்கள்ல ஷெட்யூல்டு காஸ்ட் உள்ளவங்க இஸ்லாமியர் ஆணவ கொலை பண்ணப்பட்ட சம்பவம் வந்திருக்கு. பேக்வர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆணவ கொலை நடந்திருக்கு. ஒரே சமூகம், இப்ப இவங்க சரண்யா வந்து ஒரே சமூகம் MBCல வராங்க, ஒரே சமூகம் இருந்தாலும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க தந்தையும் ஒரு கூலிப்படையும் சேர்ந்து இவங்க கணவரை வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஆணவ கொலைன்றது வெறும் SC/BC பிரச்சனை மட்டும் இல்ல, வித்தின் BC-க்குள்ளேயும் நடக்குது, வித்தின் SC-க்குள்ளேயும் நடக்குதுன்றதான் வந்து நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறோம். சோ ஜஸ்டிஸ் ஏற்கனவே நாங்க ஒரு 6000 பக்கம் கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட சொன்னேன் நான், அவர் ஜஸ்டிஸ் அவர்களிடம் இன்னும் 20,000 பக்கங்கள் எங்களிடம் இருக்கு. ஏன்னா இந்த மொத்தம் என்னன்னாக்க தொடர்ச்சியா ஒரு பொய்யான பரப்புரை மேற்கொள்ளப்படுது. கொஸ்டின் அவர்ல லோக்சபால வந்து தமிழ்நாட்டில் 2017 இருந்து 2025 வரை 4 ஆணவ கொலை தான் நடந்திருக்குதா சொல்றாங்க. ஆனால் எவிடன்ஸ் எடுத்த டேட்டால எங்கள்கிட்ட வந்து 65 வழக்குகள் இருக்கு. இந்த காலகட்டங்களில் நாங்க ஆய்வு பண்ணி சேகரித்து வைத்த 65 வழக்குன்னா 65 ஆவணங்களுடைய குற்றப்பத்திரிகை, FIR இருந்து ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ட்ரையல் கோர்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கோ அனைத்து ஆவணங்களும் சொல்றேன், ஈவன் மெடிக்கல் எவிடன்ஸ்ல இருந்து சேர்த்து எல்லாமே இருக்கு. ஆனா எல்லா நேரங்களிலும் தமிழ்நாட்டில் வந்து இப்ப பாருங்க, அது எதெல்லாம் பொலிட்டிசைஸ் ஆகுதோ, இப்ப கவின் ஆணவ படுகொலை போன வருஷம் நடந்துச்சு, அதை வந்து லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆனா போன வருஷம் நடந்த மத்த 13 வழக்கு லிஸ்ட்ல சேர்க்கல. அப்ப எதெல்லாம் பொலிட்டிசைஸ் ஆகுதோ அந்த வழக்கு மட்டுமே சேர்க்கிறாங்க. இப்ப நான் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சொல்றேன், நீங்க எலெக்ஷன் வந்ததுக்கு 3 தரப்பினர் முக்கியமான காரணம். ஒன்று இளைஞர்கள், இன்னொன்று பெண்கள், இன்னொன்று பட்டியல் சமூகம் சொல்றீங்க. இந்த ஆணவ கொலையால இந்த 3 சமூகம் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இளைஞர்கள், பெண்கள், பட்டியல் சமூகம் தான் ஆணவ கொலையால் அதிகமாக குற்றங்களை பாடுபடுறாங்க. இப்ப அதுல இப்ப இவருடைய மகன் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு இளைஞர் கொல்லப்படுறாரு. அடுத்து யார் அதிகமாக கொல்லப்படுறாங்க? ஒரு பெண் கொல்லப்படுறாங்க. அடுத்து யாரு வராங்கனாக்க ஒரு பட்டியல் சாதி வர்றாங்க. இப்ப இந்த நீங்கள் எந்த தரப்பினரால் வெற்றி பெற்றீர்களோ அந்த தரப்பினர் தான் அதிகமான பலிக்கு ஆணவ கொலைக்கு ஆகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இதுவரை ஒரு கள்ள மௌனம் காப்பது அது ஏற்புடையதல்ல. ஒரு ஆணையம் போட்டாங்கன்னா ஆணையம் வந்து ஏற்கனவே அது ஒரு ரிப்போர்ட்டை வாங்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் இதை காலதாமதப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க இது வந்து என்ன எங்க போய் நிற்கும் அப்படின்னா, இது வந்து முழுமையான நீதியா இருக்காது. நாங்க எல்லா இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்க, இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, 3 மாசத்துல 12 நடந்து போச்சு. இதை பத்தி நம்ம ஒரு சைலண்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப பேராபத்து நான் சொல்ல வரேன். நான் இப்ப ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள நம்ம வர மாட்டோம்னா, ஒன்று சரியில்லை என்பதற்காக ஒன்று சொல்லி அந்த ஆட்சிக்கு வருகிற போது அதே தவறுகள் அதே குற்றங்கள் அங்க நடக்குது அப்படின்னா, அப்ப வந்து அது நம்ம இதுவரை பேசின ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வந்து அங்க வந்து நம்ம சுத்திலும் வந்து அடிபட்டு போகுது என்றதை நான் சொல்ல வரேன். நான் உடனடியாக ஜஸ்டிஸ் KN பாஷா அவரிடம் வந்து நீங்க அழைத்து இதுவரை என்ன நடந்திருக்குன்றத கொடுங்க. இப்ப நாங்க அவரிடம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு முழுமையான ஒரு காம்ப்ரஹென்சிவான டாக்குமெண்ட். இது போக இந்த டிராப்ட் அவங்க அலையணும்னு அவசியம் இல்லை. எவிடன்ஸ் அமைப்பு தலைமையில கிட்டத்தட்ட 16 ஸ்டேட்ல கூட்டம் நடத்தி ஒரு காம்ப்ரஹென்சிவான முழுமையான டிராப்ட் ஆல்ரெடி 27 பக்கங்கள் கொண்ட ஒரு டிராப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே ராஜஸ்தான்ல கொடுத்த அந்த டிராப்ட் கூட 3 பக்கங்கள் தான். இந்த கர்நாடகா கவர்மெண்ட் இப்ப எடுத்திருக்காங்க பாருங்க இந்த மாசம், அது இங்க எவிடன்ஸ் அமைப்பு தயாரிச்சு கொடுத்த அந்த டிராப்ட்ல இருந்தது அவங்க இப்ப உள்ள கொண்டு போய் தள்ளி சட்டமாக்கி இருக்கிறாங்க. சட்டமாக கொண்டு வரதுக்கான வேலை நடந்துருச்சு. ஆனா இங்க இதுவரை முயற்சி பண்ணியும் நீங்க பயப்படுறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப எனக்கு நல்லா தெரியுது. பயப்படுறீங்க, இது வந்து ஒரு வேலை என்ன சொல்றது, இப்ப தலித்துகளுக்கு 8 அமைச்சர் கொடுத்திருக்கோம், உண்மையாலுமே நன்றி சொல்லிக்கிறோம், பாராட்டுறோம், மகிழ்ச்சி. அது ஒரு பக்கம் அதிகாரத்துக்கு வரும் மகிழ்ச்சி. ஆனால் நிஜமா என்ன விஷயம்னாக்கா அவங்களுக்கான நீதியை வந்து காப்பாற்றப்படணும். இது எந்த அளவுக்கு இது இருக்கோ அதே அளவுக்கு வந்து காப்பாற்றப்படணும்.
ஒரு ஸ்டேட் வந்து இவ்வளவு தூரம் ஒரு லாங்கான ஒரு ப்ரோலாங் சைலன்ஸ்ன்றது அது வந்து இதுவரை ஒரு பாயிண்ட் கூட ஒரு இடத்துல வந்து இத்தனை 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்ற லிஸ்ட ஒவ்வொரு சமயங்களும் இடதுசாரிகளும் ஈவன் பிசிகேவை சேர்த்து சொல்றேன், அவங்க எல்லாமே இதுல இருந்து என்ன பண்றாங்க, தொடர்ச்சியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் வராங்க பொது சமூகத்தில். ஆனா அமைதியாக தான் இருக்கிற ஒரு போக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் இந்த 5 பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் சொன்னாங்க, நீதி அரசுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னாக்கா விக்டிமை வந்து ஏன்னா அவங்க தான் முக்கியம். இதுல கண்டுபிடிச்சு தேடி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் இது. ஒவ்வொரு வழக்கிலையும் வந்து அவ்வளோ இருக்கு. ஏன்னா நீங்க கண்ணகி முருகேசன் வழக்கில் ஏன் நாங்க சொல்றோம்னா, கண்ணகி முருகேசன் சம்பவம் 2003 நடந்தது, தீர்ப்பு வந்து 2021, 18 ஆண்டு காலம் கழிச்சு தான் தீர்ப்பே வந்துச்சு. ரொம்ப ட்ரையல் கோர்ட்ல நான் சொல்றது, ஈவன் அது வந்து அப்பீல்ல போய் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நினைச்சுக்காதீங்க, ஜஸ்ட் ட்ரையல் கோர்ட்லயே அவங்க வந்து 18 ஆண்டு காலம் வந்து ஒரு விசாரணையை முடிச்சு தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம லீகல் சிஸ்டம் இவ்வளவு வீக்கா இருக்கு. ஸோ இதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு வந்துட்டு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். இது வந்து காலத்தை இது தனி ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கணும். மற்ற கோர்ட் மாதிரி அதுக்கு வந்து தனி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தனியா இருக்கணும். இது எல்லாமே நாங்க என்ன பண்ணிருக்கோம், ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அந்த டிராப்ட்ல நாங்க உருவாக்கின அந்த டிராப்ட்ல கொடுத்துருக்கோம். இது போக ஆணவ கொலைகள் மட்டுமில்ல, ஆணவ குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆணவ கொலைன்றது ஒரு அந்த கிரைம்ல ஒரு ஐட்டம் தான். 41 வகையான கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹானர் கிரைம்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கோம். கடத்துறது, அடிக்கிறது, சித்திரவதைப்படுத்துறது, தற்கொலைக்கு தூண்டுவது, வங்கி கணக்கை முடக்குவது, சொத்தை வந்து முடக்குவது, இந்த மாதிரி 41 ஐட்டம் இருக்கு. இன்னும் நார்த் இந்தியாவில் வந்து மொட்டடிக்கிறாங்க, அந்த ஆணவ சாதி மறுப்பு திருமணம் பண்ணவங்களை வந்து மொட்டடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் முடிந்துதான் ஒரு நேஷனல் போக்கஸ்டு ஆக்டா தான் நம்ம இது எல்லாமே கொடுத்துருக்கிறோம். ஸோ இது காலதாமதப்படுத்தாம விரைந்து பண்ணுங்க. ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்களும் சொன்னாங்க, இதை நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறோம் இருக்காங்க. அந்த இப்போ மொத்தம் இதுவரை ஜஸ்டிஸ் KN பாஷா அவர்களிடம் நாங்கள் கொடுத்தது வந்து 32 வழக்குகள் கொடுத்துருக்கோம். 32 கேஸுடைய என்டையர் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி இன்னையோட சேர்த்து அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னமும் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கா போறோம், நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து அடுத்த கோவை ரீஜன் போனாலோ இல்ல மதுரை சவுத்துக்கு வந்தாலோ எங்க போனாலும் சரி அங்க மக்கள் இருப்பாங்க, திரட்டி நாங்க அதை தயார் பண்ண என்ன இருக்குது. இடையில என்ன நடக்குது அப்படின்னா, சாதிய சக்திகள் KN பாஷாவிடம் சந்தித்து ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை ஏற்றக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்கிற போக்கு சமீபத்தில் நடக்குது. அது ரொம்ப பேராபத்து. அது ஆணவ குற்றங்களுக்கு, ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவைன்னும் போது இன்னைக்கு இது ஏன் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன்னா, இந்த டிலே ஆக ஆக இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் உள்ள வராங்க பாருங்க. ஒருவேளை இது மிக விரைந்து முடிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி சாய சக்தி எல்லாம் உள்ள வருவாங்களா? ஏன்னா அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. யார் வேணாலும் கமிட்டியில அவங்க விருப்பத்தை சொல்லலாம், யாரையும் நாங்க குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து உள்ள லெட்டர் பேட் இயக்கங்கள், சாதி சக்தி எல்லாம் உள்ள வந்து என்ன பண்றாங்க, இது வந்து பண்ண முடியாதுன்றாங்க. அப்ப உச்சநீதிமன்றங்கள் போட்ட தீர்ப்புகள்லாம் இருக்கு பாருங்க, அது அகேன்ஸ்டா இவங்க கொடுக்குறாங்க. இந்த சாய சக்திகள் ஆணவ கொலைகள் வேணான்னு ஒருத்தங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. ஏன்னா இவங்க கமிஷன் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய வேல்யூஸ் உள்வாங்கி தான் அது விசாரணை பண்ணணும். இதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். கடந்த 3 மாசத்துல 12 கொலை நடந்திருக்கு. இல்ல போலீஸ் வந்து நான் இன்னமும் வந்து டைரக்டா என்னை பொறுத்தவரை இதுவரை நான் வந்து ஸ்டேட்டா டேட்டா சொல்ல. நான் போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. போலீஸ் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்கு. கொலை அதிகமாக தான் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து ஸ்டேட் வந்து பொறுப்பாக இருக்க முடியும். அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த டைம் கொடுத்த பிறகு ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம கடுமையாக நேரடியாக அரசை தான் குறை சொல்ல முடியும். இப்போதைக்கு 3 எப்போ உங்களுக்கே தெரியும், அரசுன்னும் போது அது வந்து ஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் மட்டும் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சிவில் சொசைட்டி 3 பேர் சேர்ந்துதான் ஒரு அரசாங்கத்தை நல்லா வழிநடத்த முடியும். இப்ப இதுவரை இந்த போலீஸுடைய மெத்தன போக்கு வந்து அதிக ஒண்ணுமே செய்யல. நிறைய ஆணவ கொலைகள்ல, இந்த 12 ஆணவ கொலைகள்ல
சில ஆணவ கொலைகள்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடி போய் இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு ஆபத்து இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் அவங்க கண்டுக்கல. அப்போ எந்த இதுவும் வந்து போலீஸோட துறை வந்து பண்ணணும். நான் முதல்வர் விஜய் அவரிடம் சொல்றேன், முதல்வர் விஜய் இதுவரை அந்த ஆபீஸை விட்டுட்டு வேற எங்கேயும் அவர் காவல்துறை அமைச்சர் அவர் போய் மதுரையில் ஏதாவது கூட்டம் நடத்தினாரா? போலீஸ் கூட்டம் இதுவரை கூட்டம் நடத்தினாரா? இல்லாட்டினா நம்ம கோவை ரீஜனை வர வச்சு ஐஜியை வச்சு அந்த மண்டலத்துக்கு கூட்டம் நடத்தணும். அவர்தான் ஆட்சிக்கு வந்து 3-4 மாசம் ஆயிடுச்சு. இப்ப அவருடைய கடமை என்னவா இருக்கணும் அப்படின்னா, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, ஆணவ கொலை குற்றங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ரீஜனாப்பும் உட்கார்ந்து கூட்டம் நடத்தணும். தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்துட்டு போலீஸ்ல வந்து டீல் பண்றது மட்டும் அவருடைய பணி இருக்காது. இது செய்யணும்ன்ற நான் இது மூலம் வேண்டுகோள் வைக்கிறேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் செய்யணும், கடமை இருக்கு. இப்ப அவர் இதுவரை எங்கேயுமே இவர் என்ன பண்ணல, எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் உட்கார்ந்து காவல்துறை அதிகாரிகள் நடத்த லா அண்ட் ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன், கிரைம் ரேட் எப்படி இருக்கு, கன்வெக்ஷன் ரேட் ஒழுங்கா இருக்கா, இங்க இருக்கக்கூடிய அடுத்த லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எப்படி பணி செய்யறாங்க, இதையெல்லாம் ரிவ்யூ பண்ணுவது ஒரு முதலமைச்சருடைய வேலை. போன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்தார், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் வந்தார். இப்ப சவுத் ஜோன் ஐஜின்னுவாங்க, நார்த்னு சொல்லுவாங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துல வருவார். அதே மாதிரி தான் நான் முதல்வர் சொல்றேன், தயவு செய்து, ஏன்னா உங்களுக்கு வந்து ரீஜனல் ப்ராப்ளம் தெரியணும்னா நீங்க அங்க போய் பிரசன்ட்ல உட்காரணும். வெறும் போலீஸ் மட்டும் நீங்க போய் கருத்து கேட்பு நடத்தினா உங்களுக்கு உண்மையான பிக்சர் வராது. அங்க இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் யார் ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய கருத்து என்ன, இதெல்லாம் கேட்டாதான் இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து புரியும். அதனால இது வந்து முதல்வர் விஜய், நீங்கள் யாரெல்லாம் உங்களை ஜெயிக்க வைத்தார்களோ அவர்கள் தான் கொல்லப்படுகிறார்கள். அந்த நன்றி விசுவாசத்துக்காவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா மிக விரைவாக சட்டத்தை ஏற்றுங்க. இவ்வளவு ஆவணங்கள் இருந்தோம், இவ்வளவு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து தயங்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? தாவேக அரசு இந்த சட்டத்தை போடுறதுக்கு தயங்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல ஒருவேளை திமுக ஆட்சியில போடப்பட்ட கமிட்டிங்கிறதுனால வேண்டுமென்றே காலம் இல்ல, கண்டிப்பா நான் அப்படி பார்க்கல. என்ன காரணம் அப்படின்னா, அப்படி போடப்பட்டதை கமிட்டி கலைச்சிருப்பாங்க. அவங்க கமிட்டியை கலைக்கல, கமிட்டி கிட்ட அவங்க பேசுறாங்க. நான் அது ஜெனினா சொல்றேன், கமிட்டி கிட்ட பேசுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க இதுவரை அவர் வந்து அவர் வாயால ஆணவ கொலைகள் வார்த்தை எங்கேயும் விஜய் பயன்படுத்தல. ஈவன் கவின் மேட்டர்லயே என்ன பயம்னா, காஸ்ட் தான் பயப்படுறாரு. அது ஆணவ கொலை அப்படின்னா, ஆணவ குற்றங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா அது சாதிக்கு எதிரான இதுவா இருக்கும், சாதிக்கு எதிராக பேசிட்டாக்க ஓட்டு வராது என்ற ஒரு அது எல்லாமே அது ஒரு ரூலிங் பார்ட்டியா வரும்போது பயப்படுறாங்க. மக்களுக்கு யாரும் பயப்படுறது இல்லை, எல்லாரும் பயப்படுறதே ஜாதிக்கு தான் பயப்படுறாங்க. அது வந்து என்னவாயிடுதுன்னா, அது வந்து இப்படிலாம் பயந்தா சட்டமே ஏற்கனவே வந்திருக்காது. எந்த மக்களும் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மக்கள் தான். இப்ப இங்க வந்திருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இவங்க பிலாங்ஸ் டு ஷெட்யூல், இவங்க வந்து வன்னியர் கம்யூனிட்டி, எம்பிசி, கணவர் எம்பி. இது போன இதில் ஒரு ஆணவ கொலை வந்தாங்க, அவங்க வந்து அவங்க வன்னியர் தான், நாங்கள் சென்னையில் நடத்தினவங்க. அவங்க சொல்றாங்க, என் பையனை கொண்டது வந்து ஒரு கிறிஸ்டியன், இன்னொரு பிசி கம்யூனிட்டி தான். அப்ப சொல்றாங்க, சார் என் பையனை வந்து கொல்லும் போது போன் பண்ணிக்கிட்டே சொன்னான், அம்மா என்னை வெட்டுறாங்க, என்ன செத்துருவோம்மான்னு சொல்லிட்டு வந்தா செத்துட்டான் சார். நாங்க ஒரே மகன், தர்மபுரிக்காரங்க தான், சென்னையில் நடத்தணும். இப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த ஜாதிலாம் ஒழியன்றாங்க. சொன்னவர்கள் வந்து ஒரு வன்னியர் சமுதாய சேர்ந்த ஒரு அம்மான்னு சொன்னாங்க. அப்ப ஒரே மகன் அவங்க பழி கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவங்களுக்கு அந்த வேதனை புரியுது. அப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் ஜாதியெல்லாம் வெறி பிடிச்சி தொங்கல. எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து இது வந்து ஒரு சிக்கலான ப்ராப்ளம் உணர்றாங்கன்ற. ஆனால் அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, ஸ்டேட் என்ன பண்றதுன்னா அது பயப்படுது. நான் நேரம் சொல்றேன், பயப்படுது. நீங்க எதுக்கு பயப்படணும்னு கேட்கறேன். நான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குல்ல, என்னைக்காவது ஒரு அமைச்சர்கள், நான் இது சேர்த்து சொல்றேன், இந்த 12 ஆணவ இதுல ஒரு அமைச்சர் கூட விக்டிம் வீட்டுக்கு போல, விக்டிமுடைய வீட்டுக்கு போய் பேசல. அது போகணும். அது நான் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றேன். ஏன்னா நீங்க தான் வந்து அந்த மக்களுடைய பிரதிநிதிகள். அதன் அடிப்படையாக என்ன பண்ணுவாங்க, போய் அந்த விக்டிமை பார்க்கணும். இல்ல ஜாதியை ஒழிச்சிட்டேன், இந்த எலெக்ஷன்ல ஜாதியை ஒழிச்சிட்டேன்னு வந்து பல இடங்கள்ல பேசுறாரு, குறிப்பா திருச்சியில கூட பேசினாரு. ஆனா ஜாதிக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி நீங்க உங்களுடைய இல்ல, நான் ஜாதிக்கு ஆதரவான்றோட ஜாதி கண்டு பயப்படுறாருன்னு சொல்ல வரேன். நான் ரொம்ப அது பண்றேன். அவர் ஆதரவு அப்படி அவர் ஒரு ப்ரோ காஸ்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறார் நான் சொல்ல வரல. பட் ஆனா என்ன ஒரு பயம் இருக்குன்னா, ஒரு ஒரு போல்டா காஸ்ட வந்து எதிர்க்கணும், அந்த துணிச்சல் இருக்கணும். அதுதான் ஒரு ஆட்சியாளருக்கு. இந்த ஜாதி இது தவறு அப்படின்னு சொல்ற ஒரு கட்ஸ் இருக்கணும்.
எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க, பலதரப்பட்ட ஜாதி ஓட்டு போட்டாங்கன்றக்கா அது ஜாதி ஒழிஞ்சு நம்ம எடுத்துக்க முடியாது. அது அப்படி இல்லை அர்த்தம். அது அப்படி பார்த்துட முடியாது. அது காஸ்ட் சிஸ்டம் நீங்க எப்படி துணிஞ்சு எதிர்க்கிறீங்களா, அதுதான் சரியான ஒரு இதா இருக்கும். அதனால இந்த ஜாதி ஒழிச்சுன்னு சொல்ல முடியாது. அது வேற. சோ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வேகமா செய்யணும்ன்றதான் நான் கேட்டுக்கிறேன்.